அனைத்துலக ஆசன் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். வடலண்டன் ஆசல் தமிழ் பாட்காஸ்ட் மெம்பர்களே, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் உங்களோட கருத்துக்கும் ஸ்பாட்டிஃபைல கேட்குற மக்களுக்கும் யூடியூப்ல கேட்டு கமெண்ட் பண்ற மக்களுக்கும் நன்றி. சீசன் எண்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். சீசன் எண்டுக்கு வந்து இன்னும் ஒரு 3 கேம் தான் இருக்கு. இந்த 3 கேம்ல தான் அடுத்து நம்ம வாழ்க்கையே தீர்மானம் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பான்மத் ப்ரீவியூ பத்தி நம்ம பேச போறோம். என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரத் ப்ரோ அண்ட் ஆல்சோ மாதவன் வணக்கம் ப்ரோ. guys. வணக்கம் வணக்கம் பரத் ப்ரோ. மாதவன் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆர்சனல் ஃபேன்ஸ், உலகெங்கிலும் இருக்கும் ஆர்சனல் ஃபேன்ஸ், தமிழக மக்களே, இன்னும் ஒரு 3 கேம்ல தெரிஞ்சிடும் நம்ம டைட்டில் சாம்பியன்ஸா, இல்லை செகண்ட் பிளேஸ் ரன்னர் அப்பா, இல்லை தேர்ட் பிளேஸா அப்படின்னு. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம். ஏப்ரல்லாம் வந்து நார்மலாக வந்து நம்ம கொஞ்சம் திணறுவோம். ஆனா இந்த சீசன்ல வந்து இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம் கொடுத்துருக்கோம், அதுவும் ஆஸ்டன்ல கூட. ஸோ தச்சு குட் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பா நம்ம டீமுக்கு வந்து வி ஹேவ் டு கிவ் தட் அப்ளாட்ஸ். இதே மாதிரி அடுத்து 3 கேமும் ஜெயிச்சோன்னா கடவுள் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தாருன்னா டைட்டில் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து டூ சூன் டு ஸ்பீக். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பான்மத் ப்ரீவியூ பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னால வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பரத் ப்ரோ, மாதன் ப்ரோ, ஸ்பர்ஸோட வின் எப்படி இருந்துச்சு? உங்க ஃபீலிங்ஸை சொல்லுங்க. பரத் ப்ரோ நீங்க சொல்லுங்க. சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஒரு ட்ரில்லர் படம் ஆயிடுச்சா? ஒரு பேய் படம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ராயா மிஸ்டேக்ல இருந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம சின்ன வயசுல எப்படி தனியா தியேட்டர்ல உட்கார்ந்து பேய் படம் பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு பேய் படம் மாதிரி இருந்தது. ஒரு 30 நிமிஷம் அப்படியே என் ஸ்மார்ட் வாட்ச்ல பார்த்தா ஐயோ அன்ரீசனபிள் ஹார்ட் ரேட் டிடெக்டர்னு போய் கடைசி 10 நிமிஷத்துல. ஸோ தட்ஸ் வாட். ஒரு 60 நிமிஷத்துக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ராயா சொல்லிட்டாரு, இப்ப வரண்டா நானு, எப்படி நீங்க உருப்படியா வீட்டுக்கு நிம்மதியா போய் தூங்குறீங்கன்னு பாப்போம். அவர் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதான், பட் ஸ்டில் வெரி ஹாப்பி. ஆல்சோ பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த கேம்ல நம்ம எல்லா பிளேயர்ஸும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ராயா தவிர எல்லாரும் சூப்பரா இருந்து அவங்க கூட ஓகே ஓரளவுக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் த கோல் கூட இந்த டிஸ்ட்ரிபியூஷன், ஹவு ஹி கமாண்டட் த பாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஸோ ஆல் இன் ஆல் வெரி ஹாப்பி திஸ் பர்சன் சார். கொஞ்சம் அதுக்கப்புறம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிறிஸ்வுடோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்படியே கொஞ்சம் கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் வருது. ஆனா நான் பேச விரும்பல அந்த மிஸ்ஸஸ் எல்லாம் பார்த்து. அது அப்படியே வச்சுக்குவோம் அவ்வளவு. நைஸ் நைஸ் சூப்பர். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கமர்ஷியல் படமா காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு த்ரில்லர் படமா காமிச்சிட்டீங்க. ஆனா வேண்டாம், சாமியே இல்லை அந்த டைம்ல. பட் தேங்க் காட் வி won the game. We won the North London derby. North London is red. மாதவன் ப்ரோ சொல்லுங்க உங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஸ்பர்ஸோட வின் பத்தி. ஆக்சுவலா ஐ ஃபெல்ட் இட் இஸ் அ வியர்ட் கேம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வந்து அந்த அளவு 3-0 வின் பண்ற அளவுக்கு நம்ம வி டிடன்ட் ஹேவ் அ குட் கேம். பட் வாட் எவர் சான்சஸ் தட் வி கெட், அதாவது என்னென்ன சான்சஸ் கிடைச்சதோ வி கன்வெர்டட் இட். ஸோ அது எஃபெக்டிவா பண்ணோம். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் வி சாட் அண்ட் எப்படி சொல்றது, வி ஹேட் அ அத்லெட்டிகோ மேட்ரிட் மாதிரி ஒரு கேம் வந்து தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். வி ஜஸ்ட் வேர் காம்பேக்ட். எப்படி சொல்றது, 4-4-2 இதெல்லாம் ஆக்சுவலா காம்பேக்டா இருந்துட்டு வி ஜஸ்ட் ஆஸ்க் தம் டு இப்படி நம்ம வந்து பிரேக் பண்ணி எங்க முடிஞ்சா எங்களை பிரேக் பண்ணி நீ கோல் போடுறா அப்படின்ற மாதிரி தான். இதே கேம் க்ளோஸ். அதாவது ரெண்டு டைம் வந்து ஆக்சுவலா இது கோல் போஸ்ட் அடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ தே கேம் க்ளோஸ். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். பட் ரிசல்ட் வாஸ் ஆக்சுவலி அகைன்ஸ்ட் அஸ். ஸோ இட் வாஸ் அ கைண்ட் வியர்டு கேம். அவங்க வந்து ஈவன் தோ எப்படி சொல்றது 2 கோல் நம்ம வந்து கொடுத்தும் அவங்க வந்து எல்லாம் அவங்க
போட்ட எல்லா கிராஸஸையும் ராயா வந்து கிளைம் பண்ணிட்டான். ம். ஒரு சின்ன மிஸ்டேக் ராயா பண்ணதுனால எப்படி சொல்றது, கேமே தலைகீழ ஆக்சுவலா கொஞ்சம் மாறி எல்லாரையும் மொத்த கொஞ்சம் கேமே தலைகீழ வலிச்சுல. ஈஸியா வின் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம வந்து நல்லா பண்ணோம். ம். ஈவன் ஹேட் ஒரு சான்ஸ் கூட இருந்தது, கன்வெர்ட் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். பட் தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ம். மித்தபடி ஓகே கேம். ஆக்சுவலி டர்பி கேம் ஒரு ரேஞ்ச் இல்ல ஆக்சுவலா. ரெண்டு டீமும் வந்து ஃபுல்லா இறங்கி ஒரே, அதாவது எப்படி சொல்றது, ஒரே நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறியான்னு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ம். அந்த மாதிரி அதான். இருந்தா வந்து இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். பட் அந்த லெவல்ல இல்ல. ஓகே, நைஸ். ஸோ நார்த் லண்டன் டாபி ரிவ்யூ பற்றி நம்ம கொஞ்சம் பேசிட்டோம். அஃப்கோர்ஸ் ரிவ்யூ எபிசோட் நீங்கள் தனியாக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம போர்ன்மவுத் பற்றி பேச போகிறோம். போர்ன்மவுத் தானே ஈஸியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறவன் நான் இல்லை. அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தான் நம்ம இந்த சீசன் வந்து அவனுக்கு ஹோமில் போயிட்டு காய் ஹேவர்ஸுக்கு வந்து வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு போகும்போது பூஜை பண்ணுவாங்களே, அங்க ஆரம்பிச்சது ஆபத்தோட கோலு. அங்கேருந்து வந்து 12 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த காய் ஹேவர்ட்ஸோட பால் காய்ச்சற செரிமனி போர்ன்மவுத்ல நடந்தது. நடந்துச்சு, ரைட்டு. அதான் பால் காய்ச்சல் செரமனி தான். அதே சமயத்துல தான் வந்து 60 மில்லியன் வந்து ட்ரெயின் காய் ஹேவர்ட்ஸ் காய்ன்னு பாட்டு அங்கே தான் தயாரிச்சாங்க. லான்ச்சும் அன்னைக்கு அங்கே தான் இருந்துச்சு. சூப்பரான வின் அது 4-0. காய் ஹேவர்ட்ஸை வந்து வயசுக்கு வந்து நாள் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அந்த கேமுக்கும் இந்த கேமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ வந்து சீசன் பிகினிங்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா போர்ன்மவுத்தோட ஃபார்ம் வேற மாதிரி இருக்கு. ஃபார்ம் டேபிள்ல ஃபார்த்தா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பயங்கரமான இன்ஃபார்ம் டீமு. யுனைடெட் ஓல்ட் ட்ராஃபர்டுக்கெல்லாம் போய் வந்து காய்ச்சுன்னு காமிச்சு விட்டாங்க. ஒரு அடி 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 மெல்லமா அடிக்காதுடா, நல்லா வலிக்கிற போது நல்லா அடி அப்படின்னு அடிச்சு போட்டு நிறைய பெரிய பெரிய டீம்ல கவுத்துருக்காங்க. ஈவன் மேன் சிட்டின்னு தான் ஜெயிச்சாலும் தே ஆல்சோ ஸ்ட்ரகிள்ட் அகெயின்ஸ்ட் சிட்டி. ஸோ நம்ம வந்து சாதாரணமாக வந்து நம்ம எடை போட்டக்கூடாது. அந்த மாதிரி டீம் தான் போர்ன்மவுத். அண்ட் போன சீசன் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். திணறி 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 தோக்க போறோம்னு நினைச்சு கடைசியில் நெல்சன் கோலை போட்டு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்த கேம் அது. மறக்க முடியாத ஒரு கேம் அது ஆக்சுவலி. ஸோ அதனால இந்த வருஷம் நம்ம ரொம்ப குரூஷியலான டைம்ல வந்து இந்த போர்ன்மவுத் கேம் வந்து நம்ம பேச போறோம். ஏன்னா சாட்டர்டே ஏர்லி கிக் ஆஃப் வேற, அது வேற எனக்கு பயம். ஐயோ, இந்த ஏர்லி கிக் ஆஃப் ஆகவே ஆகாது. ஐயோ, இது அச்சு இறைவா ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாத்து. ஏன்னா we are not in a situation of dropping points. We cannot be in the situation. And and it's our home game, second last home game. அடுத்த ஹோம் கேம் வந்து நம்ம வாழ்க்கையை தீர்மாக்கிற ஹோம் கேம் இந்த கேமுக்கு அப்புறம். ஸோ அதனால தான் வந்து we have to win. 3 points is a must. ஸ்பர்ஸ் கேம் மாதிரி ட்ரில்லர்லாம் கொடுக்காம ஈஸியா போய் ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். பட் போர்ன்மவுத் இஸ் நாட் ஈஸி. அவனுக்கு ஃபார்ம் பயங்கரமா இருக்கு, அவங்க கேம் பிளேயும் பயங்கரமா இருக்கு. விரியோலா அவர் மேனேஜர் அவங்களும் வந்து நல்ல டெக்டிக்லாம் பாய்க்கிறாரு. ஸோ சம்திங் தட் வி ஹேவ் டு வாட்ச் அவுட் ஃபார், a team that we have to watch out for. ஸோ பரத் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, போர்ன்மவுத்தோட ஃபார்ம் பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னால போர்ன்மவுத் as a டீம் இந்த சீசன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா நம்ம வந்து அவங்களோட எதிர்பார்க்கலாம், சொல்லுங்க. எஸ், நான் முதல்ல கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்டாட்ஸ் சொல்றேன் போர்ன்மவுத் பத்தி. அவங்க எந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறாங்கன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப போர்ன்மவுத்தோட ஃபார்ம் வந்து நாட் ஒன்லி ஃபார்ம், it is their best form since 2018 in the Premier League, and it's also the highest points tally. இந்த 48 பாயிண்ட்ஸ் அவனுங்க வச்சிருக்கிறது அவங்க வரலாறுலே இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் டாலின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஃபார்ம்ல இருக்கிறானுங்க. நாட் ஓன்லி தட், நாம ஆவுனா சொல்றோம் ஆர்சனல் இஸ் த பெஸ்ட் செட் பீஸ் டீம், ஆர்சனல் இஸ் த பெஸ்ட் செட் பீஸ் டீம். பட் இந்த பிரீமியர் லீக் ஆர்சனலும் எவர்டனுக்கு அடுத்தது பெஸ்ட் டீம் செட் பீஸ்லயே போர்ன்மவுத் தான். ஆர்சனல் 16 கோல்ஸ் எடுக்கிறாங்க, எவர்டன் 12 கோல்ஸ்ல, அப்புறம் போர்ன்மவுத் 11 கோல்ஸ்ல இருக்கிறாங்க. அதுவும் நம்ம பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளவா பார்க்கும்போது போர்ன்மவுத் அவ்வளோ கார்னர்ல நமக்கு போட தெரியாது. பட் நான் இந்த ஒரு ஃபியூ ஹைலைட்ஸ் பார்த்தேன். பட் சென்டர் பேக்ஸ் அப்புறம் இந்த மிட்ஃபீல்டர்லாம் அப்படியே வேற எக்ஸலண்ட் இன் கார்னர்ஸ். ஸோ
it will be threat also. And also another thing, ஒன்றுனா போன்மத் நீங்க இந்த கடந்த 3 மாசமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேர் எக்ஸ்ட்ரீம்லி குட் டிஃபென்சிவ்லி. ஒரு எவ்ரி 3 to 4 games தேர் கீப்பிங் அட்லீஸ்ட் 2 clean sheets. அண்ட் மினிமம் அவங்க ஒரு 1 or 2 goals தான் கன்சீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்லி இந்த கேம்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ திங்க் ஆஃப்டர் ஆர்சனல், மேன் சிட்டி அண்ட் அதுக்கப்புறம் வேற நம்ம அண்ட் ஆஸ்டன் வில்லா, இந்த டாப் ஹாஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் டீம் இந்த பிரீமியர் லீக் அது பவுன்மத் தான் சொல்லணும். அப்படியே சாம்பியன்ஷிப்ல இருந்து வரத்துக்கு ஒரு புது மேனேஜர், அதுவும் ஏரியாவில் லாஸ்ட் இயர் தான் ஜாயினே பண்ணாரு. ஒரு புது மேனேஜரை வச்சு அவங்க இந்த பொசிஷனுக்கு வந்தாங்கன்னா உண்மையிலே இட் இஸ் அது நம்ம பாராட்டியதான். ஈஸிலி ஐ திங்க் ஆர்சனலும் மேன் சிட்டி ஆர்சனலோட பெர்ஃபார்மன்ஸ் லைக் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலன்னா ஈஸிலி தே ஆர் த பெஸ்ட் டீம் டு வாட்ச் இன் த பிரீமியர் லீக்னோட சொல்லுவேன். அந்த பிளே அவங்க அதுவும் அவங்க ஸ்டோக் சிட்டி, எவர்டன் மாதிரி போரிங் ஃபுட்பால்லாம் பிளே பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு என்டர்டெய்னிங். ஆமா. அதுவும் இதுல ஏன் அவனுங்க ரொம்ப நாம ஒண்ணு பார்க்க வேண்டிய விஷயம்னா, நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா எப்படி இரியவலா ஒரு மேனேஜரா எப்படி வந்தாருன்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் அ மிட்ஃபீல்டர் அத்லெட்டிக் பில்பாவுக்கு ஆல்மோஸ்ட் 450 அப்பியரன்சஸ் வச்சு நியூயார்க்லாம் போய் அங்க பல டீம்லாம் போய் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி ஒரு மேனேஜர் அவரு. ஸோ ஐ வுட் சே ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரைட் அண்ட் அப்கமிங் மேனேஜர்ஸ் in Europe also. So we should watch the space in the next 6 to 12 months எப்படி போகுதுன்ட்டு. The many top flight Premier League teams, Aston Villa, Man United, Chelsea, they will probably be interested in Areola because he's such a good coach. Yeah, I agree. நான் சொன்ன மாதிரி, I think நீ சொன்ன மாதிரி he has been keeping the team on form for many times. நம்ம FPL எல்லாம் சொலாக்கே வந்து ஏன் வைக்கிறோம்னா, அவன் கோல் போடுறதால. அவன் ஏன் கோல் போடுறானா, டீம் வந்து ஒழுங்கா ஆடுறதால. Simple. So that's very important. Thanks Bharat. Anything you want to add on? அதான் அதுவும் நீங்க ஜஸ்ட் ஒன்னு சொல்லிடுறேன். நம்ம ஆர்சனல் லைக் லாஸ்ட் டைம் அவங்களோட ஹோம்ல விளையாடும் போது திங்க் இரியோலா லாஸ்ட் லைக் 4 or 5 games in a row. அதுக்கப்புறம் he won I think almost 7 or 8 games in a row after that Arsenal loss. So very amazing coach and we have to be careful. அதான் நான் சொல்றேன். இது ஒரு கேம் லைட்டா எடுக்கிற கேம் இருக்காது. They are definitely good team both home and away. Nice. சரி மாதவன் ப்ரோ, டாக்டிக்கலா how they are sound. and அதே சமயத்துல ரெண்டாவது கேள்வி வந்து அதான் டாக்டிக்கலா how they are sound, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. டாக்டிக்கலா பேசுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், பரத் சொன்னதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நமக்கு இருக்கிற ரிமைனிங் 3 கேம்ஸ்ல எது வந்து டஃபஸ்ட் கேம்னு நீங்களும் நினைச்சிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் ஓல்ட் ட்ராஃபர்ட் தான் டஃபஸ்ட் கேம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆக்சுவலா இல்ல, போன்மத் தான் டஃபஸ்ட் கேம். பொட்டன்ஷியல் பனானா ஸ்கின் கேம் சொல்றாங்க பாத்தீங்களா, நம்ம வந்து பாயிண்ட் லூஸ் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற கேம் வந்து போன்மத் தான். ஏன்னா இப்போ அவங்களோட ஃபார்ம்ன்றதை விட இந்த சீசன் பிகினிங்ல அரியோலாவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் 10 games வந்து அவங்களோட ஃபார்ம் வந்து சுத்தமா சரியில்லை. ஏன்னா அவங்க ஐடியா வந்து இன்னும் அந்த டீம்ல வந்து சரியா இதாகாம, அதே மாதிரி அதுக்கு வந்து இட் டுக் டைம். லைக் இந்த ஃபர்ஸ்ட் 10 games பாத்தீங்கன்னா தே வேர் இன் ரெலிகேஷன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் 25 games இப்போ எடுத்து பார்த்தோம்னா தே ஆர் இன் த எப்படி சொல்றது, அவங்க கிளப்லோட ஹிஸ்டரியிலேயே வந்து 48 points இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணிருக்காங்க. அந்த அளவு எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெலிகேஷன் ஃபைட்ல இருந்து அந்த அளவு. ஒரு நிமிஷம் மாதவன், நீங்க சொன்ன விஷயம் சாரி தப்பா வச்சுக்காதீங்க, இது ஞாபகம் வந்துச்சு. போன சீசன் வந்து போன்மத் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சொன்னாங்க அவங்க ரெலிகேட் ஆயிடுவாங்க அப்படின்னு. அவங்க ரெலிகேட் ஆகாம அந்த ஒரு கட்டத்துல வந்து மேல வந்துட்டாங்களே, அதுக்கப்புறம் ஒரு டிக்டாக் வீடியோ போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நாங்க ரெலிகேட் ஆயிரம் சொன்னாங்க, யாரெல்லாம் என்ன சொன்னாலும் போட்டு கடைசியில நாங்க வந்துட்டோம்டா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீம் தட் வி ரியலி ஷுட் அப்ரிஷியேட் ஃபார் தேர் எஃபர்ட். சொல்லுங்க, கண்டினியூ. ஸோ
எடியா வந்து இதுக்கு முன்னாடி போர்ன்மவுத்ல இருந்தது கூட 46 பாயிண்ட்ஸ் தான் அவளை கொண்டு வர முடிஞ்சது இஸ் பெஸ்ட் சீசன். பட் இப்போ வந்து 40 இன்னும் 3 கேம்ஸ் இருக்கு, பட் 48 பாயிண்ட்ஸ் இந்த டைம் கொண்டு இருக்கான். ஸோ டாக்டிக்கலா பாத்தீங்கன்னா தே வில் எப்படி சொல்றேன்னா போர்ன்மவுத் வந்து ஹை ப்ரெஸ் பண்ற டீம் வந்து ஹை ப்ரெஸ் பண்ணி மேன் டு மேன் மார்க் பண்ற டீம். ஸோ எந்த சைடு நீங்க பால் போறீங்களோ அந்த சைடு உங்களை மூவ் பண்ணி மேன் டு மேன் மார்க் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பாலை நீங்க பேக்ல கிராஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைட்டும் வந்து பின்னாடி இருக்கிறவங்க சென்டர் பேக்ஸ் அதுக்கப்புறம் ஃபுல் பேக்ஸ் வந்து இருக்கிற ஹைட்டை வச்சு தே வில் ட்ரை டு வின் ஏரியலி அண்ட் அவங்க வந்து பொசிஷன் வச்சுக்க பார்ப்பாங்க. அண்ட் இன் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தே வில் ட்ரை டு பிளே எப்படி சொல்றது, அவங்க ப்ரெஸ் இன்வைட் பண்ணி அதே மாதிரி எவைட் பண்ற மாதிரி பிளே பண்ணுவாங்க. ஸோ ஃபுட்பால் வைஸ் பார்த்தோம்னா தே ஆர் வெரி லைக் பிளே ஓப்பன் ஃபுட்பால் அண்ட் எப்படி சொல்றதுன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபுட்பால் மாதிரி இருக்கும். நம்ம டேக்கிள் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால்ஸ்க்கு வந்து நம்மகிட்ட இருந்து எடுக்க வர்ற மாதிரி நல்லா ஹை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பண்ண போற பாஸ் அவங்க வந்து முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்டர்செப்ட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி லைக் மோர் ஓப்பன் தென் வாட் வி எக்ஸ்பெக்ட். நம்ம வந்து இல்ல நம்மளே ஃபுல்லா கண்ட்ரோல் வச்சிருப்போமானா இந்த கேம்ல அதுக்கு வந்து சான்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ டாக்டிக்கலா பேசினா அவங்கள இப்ப சொன்னோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி மேன் டு மேன் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி கண்ட்ரோல்ல வந்து நம்மகிட்ட இருந்து எடுக்க ட்ரை பண்ற ஒரு டீம் கூட யார் எந்த ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஸ்பெசிபிக்கலி பார்ட்டே. ஏன்னா மேன் டு மேன் ப்ரெஸ்ஸை எவைட் பண்ணி இன்னொரு மேனை இன்வைட் பண்ணி அந்த மேனையும் தாண்டி ஓடகாட்டையோ இல்ல சாக்கா இல்லைன்னா அந்த விங்ல ட்ரொசாட்டையோ இல்ல மார்டினெல்லியோ பாஸ் பண்ற ஒரு வெர்டிக்கல் பாசிங் வந்து பார்ட்டேக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி இமிடியேட்டா வந்து ஒன்ஸ் பாலை வின் பண்ணனையும் ப்ரெஸ்ஸை எவைட் பண்றதுக்கு ஹை சான்சஸ் ஆகும். ஷி ஹாஸ் த எபிலிட்டி டு ஹேவ் இட். ஸோ அந்த இருக்கிறதுனால பார்ட்டே இஸ் அ வெரி கீ ஃபிகர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேம். ஸோ பார்ட்டே வில் சேஞ்ச் த கேம். கரெக்ட், ஐ அக்ரி. ஏன்னா இப்போ போன வாட்டி ஹோம்ல வந்து ஆஸ்டன் வில்லா கூட, ஐ மீன் பிஃபோர் செல்சி கேம் ஆஸ்டன் வில்லா கூட வந்து விளாடும் போது ஓகே ஈஸியான கேம் அடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் விசில் தட்டுச்சு பெருசா. நான் அப்போ சரியில்லை அப்படின்னு. பட் நீங்க சொன்ன மாதிரி நம்ம பார்ட்டே இஸ் அ ப்ராமினன்ட் பர்சன் பிளேயிங் திஸ் கைண்ட் ஆஃப் கேம்ஸ். ஸோ எஸ் போர்ன்மவுத் கண்டிப்பாக பந்து வச்சுக்குவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சரியா இருக்கணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டீப் பாக்லாம் போட்டு விளாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஆமா, ஸோ அதனால ஹை ப்ரெஸ், அதாவது நம்ம பால் வந்து ப்ளே பண்ணுவோம், பேக் சைட்ல இருந்து ப்ளே பண்ணுவோம்ல, நம்ம வந்து ஹை ப்ரெஸ் பண்ணுவாங்க, மேன் டு மேன் மார்க் பண்ணி ஹை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கேம்ல வந்து வி ரியலி நீட் டு ப்ளே அவர் ஏ கேம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் ஏர்லி கிக் ஆஃப் வேற. இந்த ஈஸியான கேம்லாம் இல்லை, டஃப்பான கேம் தான், நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். சரி, டெக்னிக்கல் பத்தி பேசிட்டோம். பரத் ப்ரோ, பிளேயர் டு வாட்ச் ஆர் டு worry about in the Bournemouth game? Yeah, I think first and foremost I think definitely of course Solanke தான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு அவங்களோட டீம்ல இன்னொருத்தர் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்க ரெண்டு பேர் சொல்லலாம். ஒன்னு வந்து கிளாய்வர்ட், இன்னொன்னு வந்து செமென்யோ. கிளாய்வர்ட்டும் லைக் ஒரு ஐ திங்க் யூ கேன் சே இந்த மிட் டேபிள் டீம்ஸ்லாம் எப்படி அவங்க கொஞ்சம் நல்லா அக்ரெசிவா ஆடுவாங்களோ, ஸோ இஸ் அ வெரி குட் ஃபார்ம், இஸ் ஆல்சோ இன் வெரி குட் ஃபார்ம். ஸோ இன் போர்ன்மத்தோட ஒன் ஆஃப் தர் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் சொன்னீங்கன்னா, இந்த ஏரியாவோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொசிஷன் இந்த ஃபர்ஸ்ட் 20 to 30 minutes ஆஃப் த கேம் நீங்க எப்ப பார்த்தீங்கன்னா, ஹோம் டீமோ அவே டீமோ they will always have more possession than them and they'll be dominating also. நான் ரீசெண்டா அவங்களோட ஹைலைட்ஸ் பார்த்தேன் wolvesல. In the first half alone they created 10 goal scoring chances. Just 10 goal scoring chances. And they were the away team. பார்த்தா அவன் எவனோ போயிட்டே இருக்கிறான் த்ரூல அவனுக்கு. ஆனா அவனுக்கு அட் த சேம் டைம் சொலாங்கி இல்லைன்னா அவங்களோட ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப மோசம்.
That is also Mm. one thing to keep in mind. Solanke is that best finisher, but recently Kluivert has been in very good form. ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட்டா இன்னொரு 1 or 2 கேம்ஸ்ல போட்டுட்டே இருக்காரு. அதுவும் அவர் ஒரு பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஜான்சன் ஆடிட்டு இருந்தாரோ அவனுங்களுக்கு லாஸ்ட் சீசன், இந்த Mm. ஜான்சன் போனானே ஸ்பர்ஸுக்கு, அந்த ஜான்சன் தான். Mm. கிட்டத்தட்ட அவனோட மாதிரி நல்ல ஐயோ. பர்ஸ்ட் ஆஃப் பேஸ்ல ஆடுவான் கிளாய்வர்ட். ஆனா ஜான்சன் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல சாரி, I forgot about that. Who was there at Bournemouth? I think Tavernier. Tavernier. Yes, Tavernier. கிட்டத்தட்ட அவனுக்கு மாதிரி இருந்தான். And one thing about Kluivert is he's very good at beating fullbacks. I don't think he'll beat Ben White, but definitely I think நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பர்ஸ் கேம்ல டாமியாஸ் எல்லாம் நல்லா வச்சு செஞ்சான் குலுசேவ்ஸ்கி. ஸோ one thing to keep in mind how Kluivert will play against Tomiyasu. ஆமா ஏன்னா Tomiyasu, I think what he does is as the game போக போக தான் he'll get better. In the first 20 to 30 minutes மேபி அவனோட இன்ஜுரினால அவனுக்கு கொஞ்சம் இந்த பேஸ் என்ன அவனுக்கு பேக் இல்லை, பட் ஸ்டில் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் how it will be Tomiyasu versus Kluivert and also Semenyo versus Kluivert. Both are like very fast wingers ன்னு சொல்லலாம் ரெண்டு பேரும், Kluivert and Semenyo. And also of course additionally அவங்க ரெண்டு சென்டர் பேக்ஸும் நான் சொல்லுவேன் very good player, very important players to watch. One, they're both very dangerous in set pieces, and also நான் சொன்ன மாதிரி after us and Everton, they are only scoring the most set piece goals also. So Senesi அப்புறம் இன்னொருத்தன் கெல்லின்னு ஒருத்தர் இருக்கிறான் அவங்களோட சென்டர் பேக், ரெண்டு பேரும் very dangerous in set pieces. So you have to watch for those two also. நைஸ். சரி மாதன் ப்ரோ, இப்போ அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு நம்ம பேசிட்டோம். நம்ம எப்படி ஆடுவோம்? பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் வந்து வி ஹேவ் டு பி ரியலி ஃபோக்கஸ் ஆன். ஆஸ்டன் வில்லால எப்படி சொதப்பணுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வி கிரியேட்டட் சான்சஸ் பட் வி குடன்ட் ஃபினிஷ் வாட் வி ஹேட். தட்ஸ் த ஒன்லி டஃப் ஒன். ஏன்னா இந்த மாதிரி கேம்ல தான் வி ரியலி ஹேவ் டு பி ஃபோக்கஸ். பிளேயர்ஸ் லைன் ஆஃப் கரெக்டாக இருக்கணும், அண்ட் டெக்னிக்கலி வி ஹேவ் டு பி ரியலி சவுண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்மாஸ்பியரை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து எல்லாருமே வந்து அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், நம்ம வந்து நல்லா பிரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அந்த கீ, அதான் கீ. நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்கணும், கண்ட்ரோல், அதாவது அவங்க வந்து ப்ரெஸ் பண்ண வந்தாங்கன்னா ப்ரெஸ்ஸை வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் வந்து சான்சஸ் கிடைக்கிற சான்சஸை ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுறோமோ இட் இஸ் வெரி குட் ஃபார் அஸ். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்துட்டு அவங்க இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு ஸ்கோர் த ஃபர்ஸ்ட் கோல் வித்தின் தட் டைம், அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் கேம். பான்மத் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்போனன்ட். தே வில் பி, அவங்க வந்து பிசிக்கலாவும் இது பண்ணுவாங்க, நம்மளை வந்து ட்ரை டு டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க மிட்ஃபீல்ட் as well as their defense. And they have players like Solanke who will be constantly like having a high press. எப்படி சொல்றது, ஒரு ரிஸ்காவே இருப்பான் அவன் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்ல இஃப் we can score the first goal, it will give நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில கீ பிளேயர்ஸ் வந்து அவங்கள்ட்ட அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா தேர் எப்படி சொல்றதுன்னா தேர் இன் இன்ஜுரி. இப்ப சொன்னார் இல்லையா, கிளைவெட்லாம் சொன்னார் இல்லையா, கிளைவெட் இன்ஜுரி இல்ல, ஆந்தனி செமையோ வந்து இன்ஜுரி, நீ இன்ஜுரி அவனுக்கு. they don't have any update on him, so he will not be available. Then in midfield Tyler Adams is a very big player, அவனும் வந்து இன்ஜுரி. அதே மாதிரி டாவர்னியரும் இன்ஜுரி. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ஆக்சுவலா தேர் ஆர் கீ பிளேயர்ஸ் ஃபார் தெம். அதனால வந்து ஐ திங்க் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், அந்த அட்வான்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து எந்த பிளேயரும் இப்போதைக்கு இல்லை, ஈவன் டிம்பரும் வந்து அவைலபிள். ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எனக்கு நம்ம டிம்பர் வந்து செகண்ட் ஹாஃப் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அதான் செகண்ட் ஹாஃப் ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு 10-20 மினிட்ஸ் கிட்டத்துல வர்ற சான்ஸ் இருக்கு.
பட் இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 20-30 மினிட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணிட்டோம்னா வி வில் பி ஃப்ரீ. அதே மாதிரி நம்ம வந்து ஓப்பனா ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நமக்கும் வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம கோல் கன்சிடர் பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்லோவா ஆக ஆக இட் இட் மைட் கண்டினியூ டு டிராக். அந்த மாதிரி டிராக் பண்ணாம ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவா ஸ்டார்ட் பண்ணி we need to score our first goal within 30 minutes. ஸோ அது வந்து இட் வில் கிவ் அன் அட்வான்டேஜ். சூப்பர். ஸோ எனக்கு என்னன்னா the thing is that Odegaard, Rice and Partey அந்த மிட்ஃபீல்ட வந்து நல்ல அட்வான்டேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ Odegaard கொடுக்குற த்ரூ பால்லாம் ஹாவர்ட்ஸ் கரெக்டாக வருது. அண்ட் ஹாவர்ட்ஸும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ண தான் பார்க்குறாங்க அதை. ஸோ இப்போ ஸ்பர்ஸ் கேம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்கு, அது ஆஃப் சைட் வச்சு அதான் கோல் அடிச்சிட்டான். அந்த மாதிரி நிறைய சான்சஸ் அவர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் வந்து he will definitely do well. ஸோ அது வந்து டிபெண்ட் அதாவது பாட்டே அண்ட் ஓடகார்டோட பெர்ஃபார்மன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அந்த மாதிரி சான்சஸ் கிரியேட் பண்றது. ஏன்னா தே வில் ப்ரெஸ் ஹைலி. அந்த ப்ரெஸ் எவேட் பண்ணி இஃப் பாட்டை வந்து ஓடகார்டு கொடுக்க முடிஞ்சதுன்னா ஓடகார்டு வில் மேக் தட் பாஸ். யா ஸோ எனக்கு என்னமோ வந்து நம்ம ஃபேன் பேஸ் கண்டிப்பாக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. தே வில் டெஃபினெட்லி பி வெரி லவுட் அன்னைக்கு. இந்த டைட்டில் சார்ட்ல வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இஸ் தேர் எனிதிங் தட் யூ கைஸ் வாண்ட் டு சே அபௌட் a fan base on that day? கொஞ்சம் அந்த அவே ஃபேன் பேஸோட பக்கத்துல இருக்கிற ஃபேன்ஸ் கொஞ்சம் லவுடா இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன் அந்த டைம்ல கொஞ்சம் இந்த கார்னர்லாம் டிஃபெண்ட் பண்ணும்போது அவே ஃபேன்ஸ் நம்ம ஃபேன்ஸோட லவுடா இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு மென்டல் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும் அந்த அவே டீம் மட்டும். அதான் அந்த மாதிரி தான் நம்ம ஆஸ்டன் வில்லாவோடையும் கன்சைட் பண்ணோம். ரொம்ப மோசமான ஒரு கோல், ஃபர்ஸ்ட் கோல் கன்சைட் பண்ண ஆஸ்டன் வில்லா. நம்ம அப்படியே குவாய்ட்டாவே இருந்தோம், அவனுக்குலாம் அப்படியே உள்ள நல்ல எமோஷனலா சொல்லிட்டு தான் அவனுக்கு கோல் போட்டுருந்தோம். ஸோ யா மேபி we cannot be quiet, we have to be louder. அதான் ஒண்ணு. சரி மாதன் ப்ரோ, லைன் அப் சொல்றதுக்கு முன்னாடி சில பிளேசஸ்ல நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். அதாவது இப்போ நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், நம்ம என்எல்டிக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 5 to 6 கேம்ஸ் வந்து நம்ம இது கார்னர்ஸ்ல இருந்து செட் பீசஸ்ல இருந்து சரியா வந்து கோல் வந்து போடல. ஐ திங்க் 4 or 5 கேம்ஸ் மேபி நம்ம வந்து என்எல்டில வந்து 2 கோல் போட்டோம். ஸோ அதே வந்து போர்ன்மத்லேயே கண்டினியூ பண்ணோம். பட் இட் அகைன்ஸ்ட் போர்ன்மத் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் வி நீட் டு கீப் சேலஞ்சிங் தம் அண்ட் மேக்கிங் இட் கவுண்ட். ஏன்னா ஓப்பன் பிளேல எவ்வளோ கிரியேட் பண்றோமோ ஈக்குவலி வி நீட் டு ஹாவ் அ சான்சஸ் இன் அவர் செட் பீஸ் ஆல்சோ. ஏன்னா வந்து இப்போ ஆஸ்டன் வில்லா மாதிரி ஒரு கேம்ல வந்துட்டு we didn't create any லைக் எப்படி சொல்றது, செட் பீஸ்ல வந்து we were ineffective. ஓகே, அதுல வந்து இன்கேஸ் இஃப் we could have ஒரு கோல் நிக் பண்ணியிருந்தோம்னா அந்த செகண்ட் கோல் போடுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து இன்னும் கொஞ்சம் கேம் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டா விளாண்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ when we can use set piece to our advantage, அந்த அதை வந்து கட்டாயம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் என்எல்டி அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ we need to continue and use it to our advantage. ஸோ கரெக்ட், வாட் யூ செட் இஸ் கரெக்ட். ஏன்னா அந்த செட் பீசஸ் வந்து நம்ம கடைசி ஸ்பர்ஸ் தான் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ரொம்ப பார்த்தது இல்லை ஆக்சுவலி. பாரத் ப்ரோ, எனிதிங் யூ வாண்ட் டு சே பிஃபோர் வி கோ டு லைன் அப்? I think that's all. That's all. I think we should நான் எப்பவுமே சொல்றேன், ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல ஒரு கோல் போட்டுறணும். எப்பவுமே சொல்றேன் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தட் வில் பி வெரி அட்வான்டேஜ். அது ஹோம் கிரவுண்ட்ல. ஓகே சரி. ஸோ மாதவன் ப்ரோ, லைன் அப். கோல்ல ராயா, ஐ திங்க் அன்சேஞ்ச் 11 ப்ரோ. அன்சேஞ்ச் 11 அக்ரி பண்றீங்களா பாரத் ப்ரோ? நீங்க அக்ரி பண்றீங்களா? எனக்கு அதான் வேணும், அன்சேஞ்ச் 11. ஐ திங்க் நம்ம அடுத்த 3 கேம்ஸ்க்கும் அன்சேஞ்ச் 11 தான் இருக்கும். பட் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஐசிங் வந்த கேக்குனா நான் டிம்பர் ஒரு ரெண்டு கேமுக்கு அப்படியே சப்ல இருந்து விளையாடி போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். ஆமா ஐ திங்க் எனக்கும் வந்து அப்படிதான். பட் யுனைடெட் ப்ரீவியூ வரும்போது பேசுவோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத்லெட்டிக் புதுசா வந்து ஒரு ஆர்டிகல் வந்து கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி ஜார்ஜினியோ வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு. ஸோ பரத் ப்ரோ, நீங்க உங்களோட தாட்ஸ்? ஐ திங்க் அது ஒரு நல்ல டிசிஷன் தான் ப்ரோ. ஏன்னா ஆர்சனல்
ஆர்சனல் கிட்ட இப்போதைக்கு இருக்கிறதுலே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நான் 2 லீடர்ஸ் தான் பார்க்குறேன். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் ஓடகார்ட், இன்னொன்று வந்து டெக்லன் ரைஸ். இவங்க 2 பேர் தான் ஒரு 2 லீடர்ஷிப் கிரியேட் ஒரு ப்ரெசென்ட் பண்ற பிளேயர்ஸ் 2 பேரும். ஜின்செங்கோ, ஜியேசூஸ், கேப்ரியல்லாம் அவ்வளோலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சும்மா பிச்சில் அப்படியே எமோஷன் காட்டுறது, கத்துறதுலாம் லீடர்ஷிப்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் அப்படியே ஸ்ட்ராங்கா வந்து பேசணும் டீம் மெம்பர்ஸ்க்கு முன்னால. அதெல்லாம் லீடர்ஷிப். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா லூசர் இன்டர்வியூவும் கொடுக்கறது என்ன, டெக்லன் ரைஸா இல்லாட்டினா ஓடகார்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பயனும் ஆஸ்டன்லாம் 2 இன்டர்வியூ கொடுத்ததும் டெக்லன் ரைஸ் தான். ஸோ லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் ஓனர்ஷிப்னு நான் எப்பவுமே சொல்லுவாங்க கார்பரேட் வேர்ல்ட்ல. அண்ட் ஐ திங்க் ஜார்ஜினியோ இஸ் ஒன் ஆஃப் த கைஸ் ஹூ கேன் டீச் ஆல் தீஸ் யங் பிளேயர்ஸ் இன் ஆர்சனல். அதுவும் நம்ம அகாடமிலேருந்து நிறைய யங் பிளேயர்ஸ், அப்கமிங் யங் பிளேயர்ஸ்லாம் வராங்க. ஸோ இட் வில் பி வெரி குட் ஃபார் தெம். ஆல்சோ நான் இன்னொன்று பார்க்குறேன், ஐ திங்க் ஜார்ஜினியோ வில் சூன் பி அ கோச்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் மேபி அவனுக்கு ஒரு 2 or 3 years கொடுங்க, கண்டிப்பா அவன் மேபி இட்டாலி இல்ல ஜெர்மனியில் ஒரு நல்ல கோச்சா இருக்க போறான். ஒரு மிட் டேபிள் டீம்ல he'll become a coach கண்டிப்பா. he is following that ஜாக்கா லைன். ஜாக்கா ரூட். of course I will always welcome this decision. ஏன்னா அட்லீஸ்ட் டீம்ல இப்ப யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. நாம ஏன் சாம்பியன்ஸ் லீக்ல தோத்தோம்? நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பயனோட. சரி, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லைன்னா இருந்தாலும், பட் இந்த வருஷம் நமக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சு என்ன பண்ணலாம்? அதெல்லாம் வச்சு பண்றதுக்கு we need at least one guy who has routinely played in the Champions League, and I think definitely Jorginho will be very useful for that. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் லீக் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா வரப்போகுது. ஏன்னா இங்கிலீஷ் கிளப்ஸ் கோஎஃபிஷியன்ட் அவ்வளோ இல்லை. ஸோ they will be put into difficult groups in the group stage itself. And also Champions League ne or different format வரப்போகுது next season la. So it is going to be very very important, and I think Jorginho will be very useful for that. So nice. You always welcome. சரி மாதவன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஜார்ஜினியோ ஸ்டே பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலா பரத் சொன்ன பாயிண்ட் உண்மை. ப்ரீவியஸ் ஒரு 3 வருஷத்துக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்றது, டிஃபென்ஸ்ல யார் இருந்தா, பிரேசிலியன் பேர் மறந்து போச்சு, டேவிட் லூயிஸ் பண்ண எக்ஸாக்ட் ரோலை இப்போ வந்து ஜார்ஜினியோ பண்ணிட்டு இருக்கான். ஜஸ்ட் கைடிங் த டீம். எப்போ யாருக்கு நம்ம வந்து ஆப்வியஸ்லி எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், எப்படி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், இந்த ரோல ஆக்சுவலா ஆஃப் ஃபீல்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுவே தெரியுது. he is doing that role. So to that extent இந்த நியூ கான்ட்ராக்ட் கொடுத்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆப்வியஸ்லி உடனே வந்து நம்ம ஃபேன் பேஸ்க்கு ஒரு இது இருக்கு. நீங்க தான் ஜார்ஜினியோல நியூ கான்ட்ராக்ட் கொடுத்துருல, அப்போ இவனை வித்துரு, பாட்டை வித்துரு. பாட்டை வைக்கக்கூடாதா? பார்ட்டே நெக்ஸ்ட் சீசன் பார்ட்டே வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீ இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா குரூப்ல போட்டது, நீங்க வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஐ செட் இட் வித் பெயின். பட் எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் சீசன்ல பிரீமியர் லீக் அதே மாதிரி சிஎல்லையும் இன்கேஸ் நீங்க டாமினேட் பண்ணணும், அதுலயும் வந்து இன்கேஸ் செமிஃபைனல் ஃபைனல் வரையும் போகணும்னா we need எப்படி சொல்றது, ஸ்குவாட் பிளேயர்ஸ் who can step up. நீங்க வந்து அவனை வந்து பார்ட்டே நீங்க இனிமேல் வந்துட்டு ஸ்டார்டிங் லெவல்ல வச்சிருக்கணும்னு தேவையில்லை. ஓகே, பட் நீங்க இன்கேஸ் நீங்க ஸ்குவாட் பிளேயரா உங்க சப்ஸ்டிடியூட் பிளேயரா வச்சுக்கிட்டீங்கன்னு, இஃப் யூ கேன் கீப் ஹிம் ஃபிட், நம்ம வந்து ஆக்சுவலி he will be. The problem is அவன் ஃபிட்டா இருக்காதனால தான் ப்ராப்ளம். அவன் குவாலிட்டி பத்தி யாருமே இல்ல நீங்க முன்னாடி வந்து என்ன சொல்றீங்க, நீங்க டீம்ல வச்சிருந்தீங்க, டீம்ல அவன் வந்து ஸ்டார்டிங்ல அவனுக்கு உள்ளான பிளேயரு, அவன் இல்லன்றது உங்களுக்கு கோவம் வருது. நான் அது வந்து தேவையில்லைன்றேன் நான். போறதுல இல்ல நீங்க பிளே பண்றதுல இனிமேல் வந்து அவன மினிட்ஸ் மட்டும் மேனேஜ் பண்ணுங்க. நீ வந்து இனிமேல் ஸ்டார்டிங்ல வந்து
70 மினிட்ஸ் 80 மினிட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அவனை வந்து சப்ஸ்டியூட்டா 30 மினிட்ஸ் கொடுத்து இருக்க வைங்க. அவனோட என்னது யூசேஜும் ரெடியூஸ் ஆகும், அவனோட வந்து ஒர்க் லோடும் ரெடியூஸ் ஆகும். பை தட் வே நம்மளை வந்து என்ன சொல்றது, அவனோட எப்படி சொல்றது, அவனை இன்ஜுரி ஆகாத மாதிரி யூ கேன் மேனேஜ். சரி, ஓகே, நீங்க நமக்கு சொல்றது நியாயமா தான் இருக்கு. லாஸ்ட் சீசன்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம், வி ஓவர் பிளேடு அவனோட என்ன சொல்றது 90 பட் மினிட்ஸ் இந்த சீசன் நம்ம அவரை ஓவர் பிளே பண்ணலையா? ஆரம்பத்துல பிகினிங்ல ரைஸ் தான் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். இந்த சீசன் அப்படியா? பிகினிங் ரைஸ் தான் வச்சு. இல்ல இந்த பிகினிங் ஸ்டார்டிங் லெவல்ல இருந்தானோ இல்லையா? அப்போ அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஆக்சுவலா இன்கேஸ் இப்ப அவன் இருந்தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்சிஎம் ரோல்ல இவனை போட்டு விளையாட விட்டுருப்போம், கையை போட்டு. இல்ல அப்ப அவன் இன்ஜர் போயிட்டானே. அதான் சொல்றேன் ப்ரோ. நெக்ஸ்ட் சீசன்ல நீங்க ப்ரூனோ மாதிரி ஒரு ஆளை உள்ள கொண்டு வரீங்கன்னா அவனோட ரெக்குயர்மெண்ட் இருக்காது. நீங்க நேரம் வந்து மண்டையில போட்டு இது பண்ண தேவையில்லை. பட் என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கேம் இந்த சீசன்ல நான் கேள்வி கேட்கிறேன் உங்களை. எல்சிஎம் ரோல்ல நீ கைக்கு அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அந்த ரோல்ல அவனால பிளே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு 10 கேம்ஸ் வந்து நம்ம சில ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டோம். ஓகே, அந்த நேரத்துல பாட்டை இல்லைன்றதுனாலதானே உங்களுக்கு கோவம் வருது, ரைட்டா இல்லையா? நெக்ஸ்ட் சீசன்ல ப்ரூனோ இருப்பான், ரைஸ் இருப்பான், ஓடகார்ட் இருப்பான், ஸ்டார்டிங்ல அதான் சொல்றேன். அடுத்த சீசன் ஜோர்ஜினியோ யூ கீப் ஹிம் இன் தி என்ன சொல்ற சப்ஸ்டிட்யூட்க்கு. ஓகே, சரி, அதான் எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா either you can manage the பட் ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு சில ஹை குவாலிட்டி கேம் ரெக்குயர்மெண்ட்ல ஜோர்ஜினியோவால வாட் பார்ட்டி டஸ் பண்ண முடியாது. சரி, அதான் சொல்றேன். அடுத்த சீசன் வந்து நம்ம ரைஸ் வச்சுப்போம், ஜோர்ஜினியோ வச்சுப்போம், பார்ட்டியை வச்சுப்போம், ப்ரூனோ குமரஸை வர வச்சுக்கோங்களேன். அப்ப 200,000 பிளேயர் வந்து நம்ம இன்னும் பெஞ்சில் வச்சுக்க முடியுமா? எப்படியோ அவன் வந்து அவனுக்கு இன்னும் 1 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு, நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் சீசன் வச்சுக்கோங்க. பட் யூ வில் லைக் நீங்க பிஎல் வின் பண்ற சான்ஸ் இருக்கு, சிஎல்லும் வின் பண்ற சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் சீசன். நிஜமா சொல்றேன், அவனை வச்சிருந்தா. ஆனா நம்ம வந்து ஃபேன் பேஸ்க்கு பொறுமைன்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. அதை எதுக்காக அவங்க வச்சிருக்கான்றது ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் வந்து பர்சனலா சொல்லல. இல்ல நான் என் பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா அவன் மேல நான் கோவப்பட்டது உண்மைதான், நான் வந்து அவ்வளவு கேவலமா பேசுனது உண்மைதான். ஆனா அந்த கிளப் விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் சொன்னதே இல்லை. இப்ப நான் ரியாலிட்டியா யோசிக்கிறேன். ஏன்னா ஜோர்ஜினியோ நம்ம தங்க வைக்கிறோம், அவனுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு, பாட்டே வந்து இவ்வளவு விலை 200,000 per week வச்சிருக்கோம், ரைஸும் வச்சிருக்கோம், 3 டிஎம் இருக்கு. ப்ரூனோ குமரஸ் வந்தானா அவனுக்கும் ஒரு செலவு பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு பேசிஸ் தான் யோசிக்கிறேன் தவிர. பட் இஃப் தே கீப்பிங் ஹிம், ஐ அம் 100% வித் மை மேனேஜர், நோ ப்ராப்ளம். எந்த இடத்துல யூஸ் ஆவான்னு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நம்ம இப்போ ஒரு ரன் வந்தோம் தெரியுமா, 3 days ஒன்ஸ் வந்து எவ்ரி கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த நேரத்துல சப்ஸ்டியூட்ல இருந்து ஒரு குவாலிட்டி சப்ஸ்டியூஷன் வந்து நம்மகிட்ட இல்ல. ஈவன் இப்போ நீங்க ப்ரூனோ ரைஸ் ஓடகார்ட் விளையாடுறீங்கனாலும் நீங்க வந்து ப்ரூனோ நெக்ஸ்ட் கேமுக்கு வேணும், எனக்கு வந்து அவனை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டி, அவனை ரிப்ளேஸ் பண்ற குவாலிட்டி சப்ஸ்டியூட் உங்க பெஞ்சில் இருக்கணும். ஜோர்ஜினியோ இஸ் நாட் தட். ஜோர்ஜினியோ கேன் பிளே சைட்வைஸ், பட் ஒரு கேம் சேஞ்சிங், இப்போ உனக்கு ஒரு கோல் வேணும் அந்த இடத்துல அப்படின்னா பார்ட்டை என்ன பண்றானோ அப்படி அதை வந்து ஜோர்ஜினியோவால வந்து ஃபுல்லா பண்ண முடியாது. ஜோர்ஜினியோ கேன் டூ ஒரு எக்ஸ்டென்ட் அளவு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி கேன் ஆல்சோ பிளே ஸ்வீப் பால்ஸ், இந்த லாஃப்ட் பால்ஸ் எல்லாம் போட முடியும். பட் ஆனா ஹி டோன்ட் டூ இட். எப்படி சொல்றது, அவன் வந்து எப்பயுமே வந்து போட மாட்டான். ஒரு கேம்ல 1 தடவை 2 தடவை போடுவான். பட் பாட்டை வில் ட்ரை ஒரு 5-6 தடவை ட்ரை பண்ணும். ஸோ அதுலதான் ஒரு சான்ஸ் நம்ம கிரியேட் ஆகும், அந்த கோல் கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும் போதுல when we go சிஎல்ல வந்து நம்ம ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னா we need a quality backup. சரி, I agree. எனிவே இன்னொரு வருஷம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு, நீங்க ஃப்ரீல கூட போக விடுங்க. அந்த மாதிரி நம்ம கிளப்புக்கு காசு இல்ல இல்லப்பா, காசு இருந்தா ஓகே, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். பட் எனிவே நம்ம மேனேஜரை பொறுத்து இருக்கு, அவர் வச்சுக்கிறாருன்னா நான் எனக்கு என்ன சமூகம்ப்பா, எனக்கு பிரச்சனையே இல்லை. சரி, இன்னொன்னு நான் 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். லைக் பார்ட்டி இருக்கிறது நல்லதுதான், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. பட் அவன் இருக்கணும்னா தேர் ஆர் சம் பிளேயர்ஸ் ஹேவ் டு லீவ். அது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டெட் இருக்கு. என்கேட்டியா, இஎஸ்ஆர், ஜேசு, ஐயா இன்கேட்டியா, இஎஸ்ஆர், நெல்சன், ஜின்சென்கோ, செட்ரிக், எல்னனி, ரேம்ஸ்டேல், இவங்கெல்லாம் வந்து நீங்க வேணும்னு சொன்னா கூட நான் வந்து எடுத்து வச்சுக்க மாட்டேன்.
ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் பெஞ்சில் இருக்கிற மாதிரி டெஃபினெட்லாம் அவனுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று நான் நிறைய பேர் சொல்லுவாங்க டிம்பர் வாஸ் த பிக்கெஸ்ட் இன்ஜரி தி சீசன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நோ, இந்த அக்டோபர் டு மார்ச் பீரியட் பார்ட்டே இல்லாதது தான் ஆமா பிக்கெஸ்ட் டஃபா இன்ஜரி. இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது actually. ஆனா இந்த எனக்கு நம்ம என்னன்னா சாரி இந்த டிசம்பர் லாஸ்ட் 2 வீக்ஸும் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லயும் நம்ம ரொம்ப மோசமான ஒரு ஃபேன் பேஸ் டீம் எல்லாமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆமா மைண்ட் செட். உண்மைதான். இந்த டைம்ல வாட் வி வர் லேக்கிங் இஸ் கிரியேட்டிவிட்டி. Creativity. அப்போ பாட்டு இருந்தா we don't know. Maybe we could have finished the title 2 weeks back itself. அப்படின்னு நான் சொல்லுவேன். So let's see how it goes. சரி, ஜீசஸ் பத்தி சொல்லவே இல்லையே. ஜீசஸ் பத்தி என்ன ப்ரோ பேசுறதுக்கு இருக்குது? அவர் நிறைய ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாரு, நான் பண்றேன். சரி, ஒண்ணு மட்டும் ஜீசஸ்க்கு நான் சொல்லுவேன், முதல்ல இந்த இன்டர்வியூ கொடுக்கறதெல்லாம் நிப்பாட்டு. இந்த அவன் இப்படியே தான் பண்ணா. ஐ திங்க் வேர்ல்டு கப்க்கு அப்புறம் இன்னும் டுபாக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தான். ஐ டோன்ட் கன்சிடர் மை செல்ஃப் ஸ்ட்ரைக்கர், ஐ டோன்ட் நீட் டு ஸ்கோர் கோல்ஸ் தட் மச். அப்புறம் என்ன மயத்துக்கு உன்னை 40 million கொடுத்து 200K per week மேன் சிட்டில இருந்து வாங்கினாங்க. இஃப் யூ ஆர் நாட் அ ஸ்ட்ரைக்கர், தேர் யூ ஆர் ஸ்கோரிங் 17, 18, 19 goals per season. And now you are giving இந்த மாதிரி இன்டர்வியூ. அது அவன் பெரிய தப்பு. அவனா லூஸ் ஆகாம இன்டர்வியூ கொடுக்கறது ஏதோ பிரசிலியன் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு இல்ல ஏதாவது. பட் அவன் இன்ஜரி கன்சர்ன் ஒன்னு இருக்குல்ல, அதான் பிரச்சனை. அதாவது they wanted to go out, I mean they looking for him. இன்னொன்னு நம்ம பார்த்தோம் மெனி ஈவன் யூனோ back in 2021 even Xhaka was also injured for some weeks, but he came back very strong. Same in the season also we can say Odegaard is in October போல அவனோட ஃபார்ம் கூட அவ்வளவு நல்லா இல்லை because of an injury, but he came back very strong. But the guy I think என்னன்னா we have been giving him almost 18 months. இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து இன்ஜரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆமா, ஆன் ஆஃப் தான் வந்துகிட்டு இருக்கான். இப்ப கூட வந்து அவன் கேம் மேனேஜ் பண்ணணும் ஆக்சுவலி. இப்ப 1 year நம்ம சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பட் ஜீசஸோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆர்சனல் வந்ததுக்கு அப்புறம் இஸ் ஓவர் காம்ப்ளிகேட்டிங் திங்ஸ். எந்த இடத்துல 1 touch எடுக்கணுமோ அங்க 3-4 touches எடுப்பான். 3-4 touches எடுப்பான், அன்வான்டட் ட்ரிபிள்ஸ் பண்ணுவான், அண்ட் யூ லூஸ் த பால் இன்சைட் த பாக்ஸ். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் இது வந்து ஒரு மேனேஜரால சேஞ்ச் பண்ண முடியாது, இது ஒரு பிளேயர் மைண்ட் செட்டான பார்க்க முடியும். ஐ ஹேவ் டு பிளே லைக் how I was playing in Man City. It's a very difficult situation, but I don't think they will keep him, bro, because every day rumors பார்த்துட்டே வரீங்க, we are looking for this striker, that striker, we are interested in this. So 100% they will try to offload him. Maybe he'll go to PSG or some Italian firm, my best guess. Hopefully. Okay, பாப்போம். Let's see. மேனேஜர் கிட்ட தான் இருக்கு, மேனேஜர் தான் சொல்லணும் என்ன செய்யணுமோ. ஸோ லெட்ஸ் ஹோப் த மேனேஜர் மேக்ஸ் அ குட் டிசிஷன். பட் இதெல்லாம் வந்து ஆஃப்டர் சீசன் தான் பேசுறது. ஸோ லெட்ஸ் ஹோப் வி வின் அகெயின்ஸ்ட் Bournemouth. ப்ரிடிக்ஷன் மாதன் ப்ரோ. 3-1 bro. 3-1. பரத் ப்ரோ. Yeah, I will also go 3-1. ஏன்னா Bournemouth set piece la very dangerous. Also their attackers are in good form. Maybe they might get a consolation goal. I'll go for 4-0. இன்னொரு விஷயம் மக்களே, ஆர்சனல் ஃபேன்ஸ், உலகெங்கும் இருக்கும் ஆர்சனல் ஃபேன்ஸ், நல்லா ப்ரே பண்ணுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, ஓகே, நம்புங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. 19 May ஆர்சனல் பிரீமியர் லீக் டைட்டில் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்னையே நான் கட்டுப்படுத்திக்க முடியாது. பட் எனிவே லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். வாட் எவர் சைட் அண்ட் இந்த டீம் வந்து இந்த சீசன் நல்லா பயங்கரமா பண்ணிட்டு we have done very well. நான் இந்த ஏப்ரல் பீரியட்ல ஒரே ஒரு கேம் தோத்துருக்கோம், சாம்பியன்ஸ் லீக்ல நான் எடுத்துக்கல. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் ப்ரீவியஸ் எபிசோட்ல எடுத்து பாருங்க, இந்த ரவுண்ட் ஆஃப் சீசன் தாண்டிட்டாலே இட்ஸ் ஃப்ரீ ஹிட் கொடுத்துருவேன். ஏன்னா இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ சாம்பியன்ஸ் லீக்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரே காண்டுனா இந்த ஆஸ்டன் வில்லா கேம் தான், அந்த காண்டு தான் இருந்துச்சு. மற்றபடி வாட் எவர் தே டூயிங் நவ் ஹஸ் பீன் ஃபேண்டாஸ்டிக். ரியலி காட் பிளஸ் திஸ் டீம். அதான் செல்சியும் ஸ்பர்ஸும் வந்து ஒரே வாரத்தில் வந்து அடி மேலே அடி கொடுத்து செதற விட்டோம், அதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ லெட்ஸ் ஹோப் குட் நியூஸ் கம்ஸ். இந்த Bournemouth கேமில் வந்து அடுத்து Bournemouth ரிவ்யூவில் வந்து அவங்க அருண் ப்ரோ மற்றும் ஃபேன் கூட இருக்கிற நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே வந்து
ஒரு நல்ல வின்னோட வந்து நம்ம அவங்க மீட் பண்றோம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ தேங்க்யூ மாதன் ப்ரோ, தேங்க்யூ பரத் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் You. கமிங் டுடே. ஆல்ரைட், கம் ஆன் யூ கணேஷ். Come on, Arsenal. Goodness.